நம பார்வதி வதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது 3ஆம் அதிகாரமாகிய இருள் மலநிலையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது ஃபஸ்ட்டு குறள் முதல் அதிகாரத்திலே இறைவனுடைய நிலையை நாம் பார்த்தோம். அதாவது பதிமுதுநிலை என்கின்ற நிலையை பார்த்தோம். அடுத்த அதிகாரமாகிய உயிரவை நிலையாகிய முதல் அதிகாரத்திலே தலைவனாகிய சிவபெருமான் எத்தன்மையவன், அவன் எப்படி இருக்கின்றான் என்பதையெல்லாம் பதிமுது நிலையாகிய முதல் அதிகாரத்திலே பார்த்து, 2ஆம் அதிகாரத்திலே உயிரவை நிலையாகிய அப்படிப்பட்ட பதியாகிய தலைவனை சாரக்கூடிய உயிர்களாகிய நிலையை 2ஆம் அதிகாரத்திலும், இப்போ 3ஆம் அதிகாரமாகிய இந்த அதிகாரத்திலே இருள் மலநிலை, அப்படி இறைவனையும் உயிர்களையும் காண ஒட்டாது தடுத்து அஞ்ஞானமாகிய இருளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் ஆணவ மலத்தோடைய இயல்பை பார்க்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் இருள் மலநிலை. அனைத்தையும் இயக்குகின்ற முதல் பொருளாகிய பதியின் இயல்பை முதல் அதிகாரத்தில் கூறினார். அம்முதல் பொருளை சார்ந்து வாழ்வதற்குரிய உயிர்களின் இயல்பை 2ஆம் அதிகாரத்தில் கூறினார். இனி அவ்வுயிர்கள் முதல் பொருளாகிய இறைவனை சார ஒட்டாமல் தடுத்து அறியாமையை விளைத்து நிற்கும் இருளாகிய ஆணவ மலத்தின் இயல்பை 3ஆம் அதிகாரத்தில் கூறலுறுகிறார். இப்போது இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஆணவ மலமாகிய இருளை பற்றி கூற இருக்கிறார். குறள் 21. ஆணவ மலம் என்பது உண்டு. துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் என்று என்பது எவ்வாறும் இல். பொருள் இடையறாது தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பமும் அது நீங்கி பெறுகின்ற பேரின்பமும் உயிர்களின் அதனை பெறுதற்கு துணையாய் நிற்கும் இறைவனாகிய முதற் பொருளும் ஆகியவை இல்லாத பொருள்கள் என்று சொல்லுவது எவ்வகையிலும் பொருந்தாது. அவ்வாறாகவும் மாந்தர் அவற்றை இல்லையென கருதி வருவதற்கு காரணம் இருத்தல் வேண்டும். அதுவே ஆணவ மலம். சொற்பொருள் துன்றும் இடைவிடாது தொடர்ந்து வரும் பவத்துயரும் பிறவி துன்பமும் இன்பும் அத்துன்பம் நீங்கி அடைவதாகிய முத்தி இன்பமும் துணை பொருளும் அவ்விரண்டையும் உயிர்கள் பெறுவதற்கு துணையாய் நிற்கும் இறைவனும் இன்று என்பது இல்லை என்று சொல்வது எவ்வாறும் எவ்வகையிலும் பொருத்தமில்லாதது. ஆயினும் உயிர்கள் அவை இல்லை என்று கருதி நிற்பதற்கு காரணம் வேண்டும். அதுவே இருளாகிய ஆணவ மனம். விளக்கம். பிறவி துன்பம். துன்பத்தை தரும் பல பிணிகளை உடைய உடம்பிலே உயிர் கட்டுண்டி இருக்கிறது. இந்த உடம்பு ஊனும் எலும்பும் தோலும் குருதியும் கொண்டு அமைக்கப்பெற்றது. ஊன் முதலியவற்றை தனித்தனியே கண்டால் அவை எவ்வளவு அருவருப்பை தருகின்றன. ஊனாகிய இறைச்சியை தனியே காணும் போது கண்ணை மூடி கொள்ள தோன்றுகிறது. கை கால் எலும்புகளையும் தலையோட்டினையும் காணும் போது அச்சம் மேலிடுகிறது. குருதி சிந்த கிடப்பதை காணும் போது மயக்கமே வருகிறது. இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க பொருள்களை கொண்டே ஆக்கிய இந்த உடம்பு எவ்வளவு கவர்ச்சியை ஊட்டுகிறது. வெறும் குருதியும் நரம்பும் என்பும் கூடிய கூட்டந்தானே இந்த உடம்பு என்று யாராவது நினைக்கிறார்களா? இவ்வுடம்பினை பெற்ற மாந்தர் அதனிடத்தில் தனி மோகம் கொள்கிறார்கள், அழகுபடுத்தி பார்க்கிறார்கள், ஆசையோடு பேணுகிறார்கள். இந்த மயக்கத்தை என்னென்பது? இவ்வுடம்பு உயிருக்கு ஒதுக்கிடமே அன்றி நிலையா வாழும் இடம் அன்று. எத்தனையோ பேர் நம் கண்ணார காணும்படி நடந்தார், உடுத்தார், நரைத்தார், இறந்தார். இறந்தவரை பற்றி சில காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிறகு அவரை பற்றி நினைப்பதும் இல்லை, அவரை பற்றி பேசுவதும் இல்லை. புதிதாக இறந்தவரை பற்றி பேச தொடங்கி விடுகிறோம். உலகிலேயே மிகவும் வியப்பை தருவது எது தெரியுமா? உலகில் அன்றாடம் மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை கண்டும் நான் நெடிது இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். அதுதான் மிக வியப்பை தருவது. நிலையற்ற உடல். பிறவியில் மாந்தர்படும் துன்பங்கள் 3 வகைப்படும். அவை ஆதி பௌதிகம், ஆதி வைதிகம், ஆதி ஆன்மீகம் என்பவை. மழை, காற்று, வெப்பம், கால வேறுபாடு முதலிய பொது நிகழ்ச்சிகளால் வரும் துன்பங்கள் ஆதி பௌதீகம் எனப்படும். பிறப்பு இறப்பு துன்பங்கள் எதிர்பாராத வகையில் தீப்பிடித்து மடிதல், வெள்ளத்திற்கு ஒரு சேர பலியாதல், கொடுமையான முறையில் சாலை விபத்து ஏற்படுதல் முதலியன ஆதி தெய்வீகம் எனப்படும். உடம்பிலும் மனதிலும் வரும் பல வகை நோய்கள், மக்களாலும் பிற உயிர்களாலும் வரும் துன்பங்கள்
முதலியன ஆதி ஆன்மீகம் என வகையில் அடங்கும். இவையே பிறவி துன்பங்கள் எனப்படுகின்றன. அறிவுடையான் ஒருவன் தன் உடம்பின் தன்மையையும் உலகின் துன்ப நிலையையும் கருதுவானாயின் அவன் பிறவாமையைத்தான் விரும்புவான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் பிறவாமையை நாடுகின்றனர்? அதாவது அறிவுடையான் ஒருவன் தன் உடம்பின் தன்மையையும் உலகின் துன்ப நிலையையும் கருதுவானாயின் அவன் பிறவாமையைத்தான் விரும்புவான். என்னோட குருநாதர் அற்புதமாக சொல்கின்றார். அதாவது இறைவா, இந்த உடம்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊறல் வீரிலி நடை கூடம் தொடர்ந்தெனை நலிய துயருகின்றேன் சோத்தம் பெருமானே. உடைந்து நைந்து உருகி உள்ளொளி பெருக்கி உன் திரு மலர் பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அடைந்து நின்றிடுவேன் ஆசைப்பட்டேன் கண்ட. அதான் சொல்லுகின்றார் இறைவா, மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த புக்காயும் புக்க இருக்க இல்லேன் கூவி கொல்லாய் கோவேயோ. அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. பாருங்க, மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த புக்காயும் புக்கு இருக்க இல்லேன். இறைவா, இந்த காயத்துள் நான் இருக்க இல்லேன். வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலசேர்வடியானே முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல். வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர் சேர் திருவாசகத்தை. அதான் நான் சொல்கிறேன். எதுக்கு நம்ம இந்த இவ்வளோ நூல் இருந்தால் கூட ஒரு நூலும் ஆசை பத்தை உணர்ந்து படித்தாலே வாழ்க்கைக்கான தத்துவம் தெரியும். கருடற் கொடியோன் காண மாட்டான் களச்சேர்வடி என்னும் பொருளை தந்திங் என்னை ஆண்ட பொல்லாமணியேயோ. இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. சிந்திச்சு பாருங்க. ஊத்தை மிக்கு அழுக்கு ஊறல் வீரி நடைகூடம் தொடர்ந்தெனை நலிய துயர் உறுகின்றேன் சோத்தம் பெருமானே. இந்த உடம்பு மீது வெறுப்பு வருதான் நம்மளுக்கு. சிந்திச்சு பார்த்தா என்ன தெரியுது? இந்த தோல் பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய அசிங்கம்லாம் தெரியக்கூடாது. சுவாமி என்ன மாதிரி தோல் போட்டு மூட்டோம். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி கீழே இருந்தானே அதை பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ படப்படன்னு வருது. அதை அதையே பார்த்துருக்கிறோமே என்ன. அந்த அழிப்புண் அகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையாக்கை சொல்கிறார். அழிப்புண் அகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையாக்கை புளியும் பழமொத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எளிவந்தென்னை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேயோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. புளியும் பழமொத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி. இந்த உடம்பாகிய காய அதாவது மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வண்ணம் நல்கினான். இந்த உலக வாழ்க்கை மாயையாயிற்று. இந்த உலக வாழ்க்கையை நாம் மதிக்கலாமா? மதிக்கக்கூடாது. அதை சொன்னார். வாழாப்பத்தில் பெருமானே ஊனார் உடைத்தலையின் உண்பளித்தேர் அம்பலவன் தேனார். அற்புதமாக திருக்கழுகுன்றத்தை சென்று பாடு. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி அழுகும் சுவாமிகிற. மலம் கெடுத்த பேரும் என்னால் நீக்க முடியலையே. எப்படி கஷ்டப்பட்டு அழுகணும்? பெருமானே, இந்த ஐம்புலன்னு என்னப்பா பாடுபடுத்துது. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி. மலம் கண்ணொன்று காண, செவி ஒன்று கேட்க, கை ஒன்று செய்ய, வாய் ஒன்று பேச, நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கெடனேன் இனி மேல் விளைவதும் அறிந்திலேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே
கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கடு குன்றிலே. இறைவன் திருவடி. இந்த உடம்பு போய் ஐயோ சிந்திக்கணும் வேணாமா? இந்த உடம்பு, இந்த ஊனார், இந்த சதையினை நாம் நம்பி இருக்கிறோம். இதே உடம்பு தானே எல்லாமே பார்க்கணும். காம வயல் அகப்பட்டு நாம் ஏன் வாழணும்? சிற்றின்பத்திற்கு ஏன் ரொம்ப அலையணும்? சில பேர் அதுவாகவே வாழறோமே. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இந்த உடம்பு அழியக்கூடிய ஒரு பொருள். நான் அதாவது 9 வாசல் ஒக்க அடிக்காத கள்ள புலனைந்தும் வஞ்சனையே செய்ய இறைவா மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை. மலங்களையே சோறக்கூடிய 9 வாசல் நம்மளுக்கு. 9 நம்ம உடம்புல 9 துவாரம் இருக்கு. அவர் நீங்களே எண்ணி பார்த்து அந்த 9 துவாரங்கள் வழியாக எது வரும்? மலம் தான் வரும். காலையில் நல்லா மேக்கப் போட்டு இப்போ பல பலன்னு இருக்கு. காலைல தூங்கி எழுந்தால் நம்மக்கிட்ட யாருன்னா வந்து பேசுவாங்களா? போய் கோல் கட்டு போட்டால் தான் யாருன்னா பக்கத்தில் வருவாங்க. அது வரைக்கும் வர முடியாது யாரும். அதை போய் மானே தேனே மரகதமே என்ன அருமையாக பேசி கொஞ்சி குழாவி வாழணும் நம்ம வாழ்க்கை. மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்யன்னு சிந்திக்க வேணாமா? நம்ம இந்த புலன்கள் வஞ்சனையே செய்தே பெருமானே உன் திருவடியை நான் அடையக்கூடிய நாள் என்னாலும். அப்படி இறைவனை பேசானாலெல்லாம் பிறவன் அவன் சங்கரா ஆறுகளோ சதுரர் அந்தம் ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்று யாது ஒன்று பெற்றது நீ என்ன. அதெல்லாம் சிந்திச்சு பெருமான் திருவடியை வணங்கணும் வணங்கணும் வணங்கணும். பெரும்பாலானவர் மேலும் பிறக்க வேண்டும், அனுபவித்தவற்றையே மேலும் அனுபவிக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகின்றனர். இது எதை காட்டுகிறது? எண்ணற்ற அருளாளர்கள் பிறவி துன்பம் பற்றி எடுத்து கூறியும் அவர்கள் அதனை உணரவில்லை என்பதையே இது காட்டுகிறது. திருக்குறள் முதலிய அறநூல்களையும் திருமுறை முதலிய அருநூல்களையும் பயின்று தேர்ந்தவர் பலர் இருக்கிறார்கள். அவர்களும் பிறவி துன்பத்தை உணராதவரோ என வினவலாம். ஆம், அவர்களும் உணராதவரே ஆவர். உணர்தல் என்பது அனுபவமாக அறிதலை குறிக்கும். நெருப்பு சுடும் என்பதை நாம் அனுபவமாக அறிந்துள்ளோம். அதனாலேயே அதற்கு அஞ்சுகிறோம், அதனை விட்டு விலகியே நிற்கிறோம். அதுபோல பிறவி துன்பத்தை ஒருவர் உள்ளவாறு உணர்ந்திருந்தால் அவர் அதற்கு அஞ்ச வேண்டும். அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்ன என்று தேட வேண்டும். இப்போ நான் இவ்வளவும் சொல்லின்னு இருக்கிறேன், எல்லாம் நான் உங்களுக்கு உள்ளவா செவியில் கேட்குறீங்க. இப்போது ஒன்றும் வேணாம், நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போது ஒரு 6 ஹவரில் இல்லை ஒரு 1/4 ஹவரில் இந்த ஃபேன் அறந்து விழும் அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்குதுன்னு வச்சுப்போம். கன்ஃபார்மாக அறந்து விழ போகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன தான் நான் இப்போ சொன்னாலும் உங்கள் செவி உள்ள போய் எல்லாம் விழுந்தாலும் கூட ஃபேனு மேலே இருக்கிற கவனம் உங்களை விட்டு போவாது. அந்த கவனம் உங்களுக்கு மறக்குமா? அந்த சொற்பொழி முடிஞ்சு நீங்கள் இது முடிகிற வரைக்கும் அந்த ஃபேன் மேலே கவனம் இருந்துங்கன்னே இருக்குதா இல்லையா? அப்போ அந்த கவனம் நம்மளுக்கு அதை விட்டு நம்மளுக்கு நீங்கள் தான் இல்லையா? நீங்கள் அது. அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டே இருக்கும்போது ஐயோ இந்த கடலில் போய் நம்ம விழுந்துருக்கிறோம், இந்த பிறவி கடலை நம்ம கடந்து வரணுமே, அந்த எண்ணத்தை வச்சிக்கினே வாழணும். இந்த ஃபேனு விழுந்துற போதே நினச்சாலும் கூட விழுந்துடும் நினச்சி அந்த பையன் இருந்துன்னே அது மாதிரி மனசு கவனம் வச்சுட்டே நம்ம இதுக்கு வாழணுமா இல்லையா? படிப்பெல்லாம் ஆனால் மைண்ட் அதில் வச்சுட்டே இருப்போம். அதே போல் இந்த பிறவியாகிய அப்பப்பட்ட பிறவியாக துன்பத்தில் நம்ம இருக்கிறோமே, அதுலேருந்து நீங்கணுமேன்ற எண்ணத்தை அதில் வச்சுட்டே வாழணும். அதை உணரணும். உணர்ந்து தீ சுடும். அதே போல் பிறவி துன்பம் அதை விட்டு நீங்கணுமே, இறைவா என்னப்பா நான் செய்கிறது, என்னால் மாற்ற முடியுமா? அப்படி என்னால் மாற்ற முடிஞ்சால் கூட உங்கள் எல்லாருக்கும் மாற்றி விடலாம். அதை மாற்ற முடியுமா என்ன? இப்போ எதனா பாருங்க, இப்போ கணக்காமல் இருக்கிறாங்க, கட்டைப்பை தூக்கின்னு போகிறீங்கன்னா கட்டைப்பையை வாங்கிக்கலாம். ஐயா இந்த மாதிரி காசு வேணால் ஒரு 5000 10,000 பணம் கொடுத்து உதவலாம். இல்லை பசிக்குதுன்னா உணவு தரலாம். ஆனால் அவங்களுடைய அந்த வினையை என்னால் வாங்கிக்க முடியுமா? அவங்களோட துன்பத்தை நான் வாங்க முடியுமா? இப்போ மங்கை ரசியம் வந்து சொல்லலாம், ஐயா இந்த மாதிரி வருத்தமாகுது, எங்கள் வீட்டில் ஒரு சூழ்நிலை நடக்குது, எல்லாமே சொல்லலாம் ஒழிய அந்த துன்பத்தில் அவங்க தான் இருப்பாங்க. அது ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்லலாம், அதுக்கான என்னால் எதனா மாற்ற முடியுமா? முடியாது. அவர் வினையை அவங்க தான் அனுபவிச்சாங்க. சில குழந்தை பிறக்கும் போதே சத்சங்கத்தில் பிறந்துது, அது பண்ண வினை. சில குழந்தை பிறக்கும் போதே வறுமையில் இருக்குது, அது பண்ண புண்ணியம். அது
சில பேருக்கு நல்ல தாய் தந்தையர், அந்த குழந்தை புண்ணியம். சில தாய் தந்தையர் இல்லை, அந்த புண்ணியமணி. இது அம்மா அப்பா நல்ல வழியில் இல்லை, அது அந்த குழந்தை புண்ணியமணி. அந்தந்த குழந்தை சில பெற்ற குழந்தை நல்ல வழியில் இருக்க மாட்டேங்குது, அது தவம் பண்ணியிருக்கு. அது அந்த அம்மா அப்பா பண்ண தவம். அது அவரவர்கள் செய்த தவப்பயினால் தான் அவரவர்களுக்கு எல்லாம் விளையும். எள்ளு இட்டால் நெல் முளையுமா? எள்ளு இட்டால் எள்ளு தான் முளையும். நம்ம என்ன வினையோ அதுதான். எள்ளை போய் தூவிட்டு நெல் வருமானு பார்த்தோன்னா தான் அது நம்மளுடைய அறியாமை. அது போல தான் நம்ம அனுபவிக்கக்கூடியது எல்லாமே நம்ம வினை பிரகாரம் தான் வந்துடுது. இப்போ யாருன்னா ஐயா இந்த மாதிரி உங்கள் குழந்தை நான் என்ன நன்னா இதெல்லாம் பண்ணுதே போதே வருதுன்னா அதுக்கான பெருமை அம்மா அந்த குழந்தை அந்த வினை பண்ணிடுது. இப்போ ஒரு குழந்தை போய் தப்பு பண்ணிச்சா அந்த குழந்தை நம்பக்கூடாது, அந்த குழந்தைக்கான வினை அது. சிந்திக்கணும். அதனால் ஆசை வைக்காதீங்க, எது மேலே ஆசை வைக்காதீங்க. அதனால் ஐயா எப்படியே ஆசை வைக்காமல் வாழ முடியும்னா ஆசை வைக்காமல் வாழவே முடியாது. அப்போ என்ன பண்ணோம்? ஆசை எத்துமே சுவாமி மேலே வச்சிடணும். ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே ஆசை. ஆனால் திருமூலர் அதையும் தாண்டி சொல்ல, ஆசை அருமின் ஈசனுடன் ஆயினும் ஆசை அருமின். அவள் திருமூலரோட பக்கம். நம்ம அங்கே சாப்பிட்டுலாம் போக முடியுமா? நம்ம இங்கே நம்ம ஆசை வைக்கணும்னா ஆசை வைக்காமல் இருக்க முடியாதுல்ல. பற்றணும், பற்றற்றானே பற்றிட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உயிர் சார்ந்த வண்ணமாக தான் இருக்கணும், சாராமல் இருக்க முடியாது. தன்னிச்சு நான் உயிர் அப்படியே நிற்க முடியுமா என்ன? அப்படியே இருக்க முடியாது. இப்படி உட்காந்தே இருக்க முடியுமா? நான் கொஞ்சம் சாயம் தான் அங்கே போகணும். ஏன்னா உடம்பு அப்படியே வருதா என்ன? ஒரு 5 நிமிஷம் நிற்குதா, கால் நீட்டுது, போகுது, படுக்குது. உடம்பு ஒரே மாதிரி இருக்குதா பாருங்க. ரொம்ப நேரம் உட்காந்தா இடுப்பு வலிக்குது, படுத்துக்கினே இருந்தாலும் சோம்பேத்தனமாக, நடந்துக்கினே இருந்தால் கால் வலிக்குது, பேசினே இருந்தால் வாய் வலிக்குது, பார்த்துனே இருந்தால் கண் வலிக்குது. அப்புறம் இப்போ எல்லாருக்கும் பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க எல்லாரும் என்ன, அவன் உடம்பு அப்படியே இருக்குமே என்ன? அப்போ உடம்பு மாறுதல். அதான் சொன்னார், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான். அதான் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். இந்த உடம்புல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த உடம்பு வேற்று விகாரங்களே உடையது. ரொம்ப நேரம் நல்ல விஷயமே இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடும். இல்லை அவங்களுக்காக சொல்லலை, எது பொதுவாக தான் சொல்கிறேன். நல்ல விஷயமே இருந்தால் கூட ஸ்கூலில் டீச்சர் அப்படியே பாடத்தில் நாங்கள் மேக்ஸ் எடுக்கிறாங்க, தூக்கம் வருமா இல்லையா? அதுவும் மதியான டைமில் நாங்கள் சாப்பிட்டு உட்காரோம், அந்த ஃபார்மில் எழுதுவாங்க பாரு, அவங்க திரும்பிட்டோடனே அது ஒரு தூக்கமே தூங்கி எழுந்துடும். அந்த தூக்கம் நல்லா சொல்லுது. வீட்டில் படுத்தா கூட தூக்கம் வர. அப்போ என்ன தெரியுதுங்க? அதான் பத்தா கூட தூக்கம் வருமா என்ன? வர சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. நம்மில் பலர் நூல்கள் வழியாக பிறவி துன்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் சொல்லளவில் அறிந்திருக்கிறார்களே அன்றி உள்ளவாறு அறியவில்லை. அவர்கள் உலக வாழ்க்கையிலே வில்லும் முடியாத விருப்பம் கொண்டிருப்பது ஒன்றே அவர்கள் பிறவி துன்பத்தை உள்ளவாறு உணரவில்லை என்பதற்கு போதிய சான்றாகும். பிறவி துன்பத்தை அறியாமைக்கு காரணம் என்ன? உயிர் அறிவில் உள்ள மறைப்பே அதன் அறியாமைக்கு காரணமாகும். உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை எனவும், பிறவி என்பதும் வினை துன்பம் என்பதும் ஆகிய எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு புனைந்த கட்டுக்கதைகள் எனவும் சிலர் கூறுவர். அவர்களது அறிவில் உள்ள மறைப்பே உயிர், வினை, துன்பம், மறுபிறப்பு ஆகிய இவற்றை உணரவிடாதபடி செய்து அவை இல்லை எனவும் சாதிக்க தூண்டுகிறது. அம்மறைப்பே ஆணவ மனம் எனப்படுகிறது. பேரின்பம் ஆணவ மனம் அப்படி சொல்லிடும். யாருன்னா சுவாமியா இல்லை, எல்லாம் நம்ம தான் அப்படின்னா வச்சுக்கோ, ஐயா வணக்கம் நன்றி போயிட்டு வாங்க, நீங்கள் சொல்கிறது தாங்க கரெக்டு 100% வந்துனே நம்மளுக்கு அவங்களுக்காக தொடர் வாங்கியே நிப்பாட்டிங்க. ஏன்னா ஐயா நான் சாரிங்க, நன்றிங்க, மன்னிச்சிடுங்க, இனிமேல் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, என்னை விட்டுருங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அடியாக வந்துடுங்க. பேரின்பம் உலகில் இன்பம் சிறிதாய் உள்ளது, நிலையற்றதாய் உள்ளது, துன்பம் கலந்ததாய் உள்ளது. ஆனால் இறை இன்பமோ அழியாததாய், துன்பம் கலப்பே இல்லாததாய், மேலும் மேலும் வளர்வதாய் இருப்பது. அது பற்றியே அது பேரின்பம் எனப்படும். இந்த பொருள்னால் வரக்கூடியதெல்லாம் கவனிங்க, இந்த பொருள்னால் வரக்கூடியதெல்லாம் சிற்றின்பம். என்னதான் பிடிச்ச உணவாக இருந்தாலும் சாப்பிட்டுனே இருக்க முடியுமா என்ன? சில பேர் என்ன மேகி இருந்தாலும் பிரிஞ்சாக இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டாக இதுன்னு சக்கரை பொங்கல் பாயாசம்னு சாப்பிட்டுனே இருக்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே போனால் அதில் உவர்ப்பு வந்துடும், திகட்டில் வந்துடும், பிடிக்காது. பிடிச்ச படமாக இருந்தாலும் 2 வாட்டி 3 வாட்டி தான் பார்த்துக்கினே இருக்க முடியும். அந்த இன்பங்கள்லாம் குழந்தை விட்டோம். இப்போ செயின், இப்போ நீங்கள் லேடிஸ்லாம் இருக்கிறீங்க, செயின் நெக்லஸ் வாங்கிங்க போட்டு போட்டு பார்ப்பீங்க நல்லா இருக்குதான்.
அது 2-3 வாட்டி தான் போடுவீங்க, அது விட்டுருவீங்க. நாங்கள் இருக்கிறோம் ஒரு 2 வாட்டி வேஷ்டி கட்டியோ சட்டை போட்டு அப்படியே பார்ப்போம், கண்ணாடியை பார்ப்போம், 2 அதான் சட்டையை விட்டுருவோம். அப்போ என்ன தெரியுது, போடுவோம், அது ஒரு 2 நிமிஷம் அது இன்பம் வந்தோன்னா தூக்கி. இப்போ ஒரு நாள் கூத்து கல்யாணம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் பாருங்கள், கோட்டு வாங்குகிறோம், ஷூ வாங்கி எல்லாம் போட்டு மாப்பிள்ளை எப்படி ஜோராக நிற்க வை. ஒரு நாள் அந்த கூத்து மாதிரியே தான் இருக்குது, எல்லாம் வாங்கி சாமான் கூத்து போட்டு என்ன ஃபோட்டோவில் எடுத்துக்கணும். அப்போ பாருங்க அதெல்லாம் அதை பட்டு கொஞ்சம் இன்பம். ஒரு தினைக்கு கல்யாணம்னா அவனுக்கு வெறுப்பே ஆகிடும். அந்த ஒரு நாள் அவன் எவ்வளோ பாடுபடுறான் தான். அதுவும் மாப்பிள்ளை தான் அப்படியே கேமராவே பார்த்து பொண்ணுங்களாச்சும் உள்ளகெல்லாம் போய் அப்போ இட்டுன்னு வராங்க. பாவம் இந்த எங்களுக்கு தான் ரொம்ப தொல்லை அங்கே. இப்போ மாப்பிள்ளை மாதிரி ஆளுங்க தான் அங்கேயே நீங்கள் ஸ்டேஜிலே அந்த நோங்க கூட போய் விட மாட்டாங்க, நீங்கள் இங்கே இருங்க, ஏன்னா வேலை கிடையாது. அது இந்த அம்மா வச்சு போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்கப்பு அது இதுன்னு டைம் ஆகி போயிடுது. இவனுங்க ஏன்னா ஆம்பளை போகிறோம் சட்டையை போட்டு வந்துட போகிறோம், வேலை கிடையாது. இங்கே நின்றுக்கினே இருக்கணும். அதுவும் வரவங்கள பார்த்து அன்றைக்கி என்ன மாதிரி சிரிக்கணும் தெரியுமா, சிரிச்சிக்கினே இருக்கணும். கையை இந்த பொம்மை மாதிரியே தான் ஆகிடும் அன்றைக்கி. கை வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, வாங்க நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, ஆக்ஷன் சொல்லிங்கே இருக்கணும். அன்றைக்கி நாள் இவ்வளோ எவ்வளோ இருக்குது. அதுவும் கேமரா படுக்க நான் சிரிப்பே போயிடும், சிரிச்சிக்கினே இருக்கணும். வாயே அப்படி ஆகிடும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு 2 நாள். அவள் பாருங்கள் இதெல்லாம் செட்டு இன்பம். அன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், ஒரு வாரம்னா அவனுக்கு போகிறேன் கல்யாணமே வேணான்னு யாருன்னா பாருங்கள். நான் அடித்து சொல்கிறேன், நான் வேணான்னு ரூபாய் மற்றபடி எனக்கு தெரியல. இந்த ஒரு வாரம் இதே மாதிரி தான் இருக்கணும்னு நானே அப்பா என்னால் முடியாது. ஒரு நாள் வேணா இருக்கலாம், ஏன்னா அதெல்லாம் செட்டு இன்பம். என்ன தான் இன்பமாக இருந்தாலும் ஒரு நாள் அவள் தான். ஆனால் இது பேர் இன்பம். சிவபுராணம் அன்றைக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ். இப்போ படிக்கும் போதும் தேனா திட்டிக்குது. ஐயா இத்தனை வாட்டி பாடமே சட்டுன்னு மூடுறோமா என்ன? ஏன் இது பேர் இன்பம். எத்தனை வாட்டி படித்தாலும் திட்டினே இருக்கு. சிவபெருமானை பற்றி எவ்வளோ நேரம் பேசுகிறோம். இப்போ கனகாமக்கிறாங்க, ஐயா இவரை பற்றியே பேசுகிறோம், வேறு போர் அடிக்குது, வேறு யாருன்னா பற்றி பேச சொல்கிறோமா என்ன? ஏன் இது பேர் இன்பம். பேர் இன்பம் திகட்டாது, சிற்று இன்பம் திகட்டிடும். அதை தான் இந்த தலைப்பில் பார்த்தோம். இளவேனில் காலம் இனிய மாலை பொழுது வானத்தில் முழுமதி நிலவை பொழிகிறது. அந்த இடம் பூக்கள் நிறைந்த பொய்கை கரை. அங்கே மெல்லிய பூங்காற்று தவழ்ந்து வருகிறது. நல்ல வீணையின் இசை மிதந்து வருகிறது. அங்கிருந்து இவற்றை எல்லாம் ஒருங்கே நுகரும் இன்பம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட சிறப்புடையது இறை இன்பம் என்பது. அதுதான் மாணிக்க நம்ம நாவுக்கரசர் பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில நீலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. ஈசன் எந்த இணையடி நிழலே. ஆனால் போய் நான் இப்போ உட்காந்துக்கிட்டு வீட்டு நிழலுக்குறேன், சுவாமி நிழல் இருக்கு. சிந்திச்சு பாருங்க. இப்போ இவனே செய்ய அங்கே உட்காந்துக்கிறாரு, கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா பூமி மேலே உட்காந்து ஆழமாக சிந்திச்சு பார்த்தா எனக்கு பயம் ஆகிடும். ஐயோ பூமி மேலே ஒட்டுனுக்கிறோமா. இப்போ ஒன்றும் தெரியல, இப்போ பூமி மேலே ஒட்டி நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். அதான் உண்மை. இப்போ பூமி மேலே சுற்றி நிற்கிறது மேலே ஒட்டி நிற்கிறோம். இப்படி சுத்தணும்னா அவர்கிட்ட மொத்தம் பாருங்கள் எப்போனா அழியலாம். இப்போ பாருங்கள் பூமி மேலே சுற்றி இருக்கிறோமா, எரிக்கல் வந்து கரெக்டாக பொன்னியம் நகரில் ஊதுன்னு வச்சுப்போம். ஆல் அவுட்டு போட்டால் கொசு அவுட் ஆகுது, ஆல் அவுட் ஆகிடும். கொசு அவுட் ஆகுது, ஆல் அவுட் போகிறோம். நம்ம எல்லோரும் ஆல் அவுட் ஆகிடும். சச்சங்க பச்சு நிற்கும் போதே நம்ம ஜீவ சமாதி ஆச்சு. நம்மளுக்கு என்னது பெரிய புண்ணியம். இந்த மாதிரி முத்தி யாருக்கும் வாய்க்காது. இதுதான் பெரிய விஷயம். சுவாமியை கும்பிட்டு நிற்கும் போது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன் இந்த வார்த்தை சொல்லுறீங்கன்னா இதுதான் நிலையாமை. இந்த செகண்டில் நான் ஒன்றும் நடக்கலை. சட்டுன்னு சுனாமி வரலாமா, நமக்கே என்ன நடக்குது. அப்போது நம்ம பாருங்க, நாளைக்கு யோசிச்சுன்னே இருக்கிறோமே, நிகழ்காலத்தை வாழணுமா வேண்டாமா. ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து வாழுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். கனியும் கரும்பும் இனிய பொருள்கள், அவற்றினும் மங்கை நல்லார் தரும் காதல் இன்பம் மிக இனியது. அவற்றையெல்லாம் விட சிறந்த உலகம் முழுதையும் தன் அடிப்படுத்த ஆளும் அரச போகம், இப்படி அமைந்த பொருளும் பதவியும் ஆகிய இவற்றையெல்லாம் துச்சமென கருதி ஒதுக்கும்படியாக எல்லையற்ற விளைவதே இறை இன்பம் என்பர். அதான் மாணிக்கவாசகர் அற்புதம். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே
துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொடிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவழி இறைவா உன் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் துச்சமென துறந்து ஒழிந்தேன் எந்தை என் தாய் சுற்றும் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட நம்ம குருநாதரை மாதிரி ஒரு ஞானம் இருக்க முடியுமா? திருவாசகம் மாதிரி ஒரு வேதம் இருக்க முடியுமா? திருவாசகம் ஒவ்வொரு வரியும் நம்ம நெஞ்சத்தில் பசுமரத்தாணி போல் பதிய வேண்டும். இந்த திருவாசகத்தை உணர்ந்து படித்தவர்களுக்கு மாணிக்க வாசகம் அளப்பரிய காதல் வரும். நம்ம வீட்டிலலாம் திருவாசகம் அந்த 1 வருடம் 2 வருடம் படித்தேயா என்னையா பலன்? மாணிக்க வாசகரே வந்து உட்காந்துக்கிறார், இதை விட பலன் என்ன வேணும்? நம்ம நினைக்கலாம், ஐயா நம்ம 2 வருடமாக தொடர்ந்து திருவாசகம் கொடுத்த பண்ணியிருந்தோம், என்னையா பலன்? குருநாதரே வந்தார், தேடி வந்தாரே இல்லையா? சுவாமியே வந்தார், மயூரநாதர் வந்தார். அந்த பக்குவப்பட்ட ஊரை தேடி சுவாமி வர்றாரே இல்லையா? இதில் இருந்தால் ஆன்மாக்கள் தேடி சுவாமியே வருவார். ஐயோ கனகா உங்களால் தீக்கை கொடுத்தாரு, சுவாமியை தீக்கை கொடுத்தாரா இல்லையா? அதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம பக்குவப்பட சுவாமி நம்மளை தேடி ஓடி வருவோம். பாலினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. திருவாசகம் சும்மா உட்காந்து எதோ அவள் குடும்பத்தை கெடுக்கிறது இவள் குடும்பத்தை கெடுக்கிறத விட்டுட்டு சினிமாவில் தான் காட்டுறாங்க. திறந்து திருவாசகத்தை கொஞ்சம் வரி வரியாக படிங்க. என்ன சொல்கிறாரு? பால் நினைந்து ஊட்டும் தாயினர். அடடா என்னம்மா வரி எழுதுகிறது? இந்த வரியெல்லாம் பாருங்கள், நம்ம தேடி பார்த்தோட இப்படி நம்மளால் ஒரு வரி எழுத முடியுமா? அதை படித்தாச்சு நம்ம பயன்பெறக்கூடாதா? படிக்கணுங்க. இந்த இதான் செல்வம் தித்திக்குது. இதெல்லாம் படிச்சுக்கினே இருக்கலாமான்னு இருக்குது. நான் இதை பாருங்க, கடகன்னு தம்பி படிச்சிருவார், ஒன்று மேலே 2 பேஜ் தாங்க. கடகன்னு படிக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா உங்களுக்கு புரியணும். இல்லைன்னா பேரின்பத்துக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த வரி வரும்போது ஒரு பாட்டு பாடுறேன்னா அந்த வரிக்குரிய பாட்டு அது. போன வரியில் சிற்று துன்பத்தை பார்த்தோம், இந்த யாக்கைக்கான துன்பத்தை பார்த்தோம். அதான் அந்த பாட்டு பாடணும், புன்புலாலாக்கை பொறை கனிய. அப்போ இந்த பாட்டில் ஏன் பாடுறோம்? இது பேரின்பம். அவன் பேரின்பம் தருவது இறைவன் திருவடி. அதை மாணிக்க வாசகர் என்ன பண்ணார்? அதை தான் இப்போ தம்பி படித்தாப்புல. இதை அவரோட திருவடி கிடைச்ச உடனே துணையான சுற்றங்கள்லாம் நீங்கள் தான் இல்லையா? ஒருத்தர் வெறுத்து ஒதுக்கிடுவார். இப்படிப்பட்ட இறை இன்பம் வெறும் கற்பனை அன்று, ஏட்டளவில் உள்ளதும் அன்று, இப்பிறவிக்கு அப்பாற்பட்டதும் அன்று. அதனை அருளாளர்கள் அனுபவித்து பாடியிருக்கிறார்கள். பேரின்பத்தை அனுபவித்து பிற்பாடு ஐம்பொறிகளினாலே வருகின்ற உலக இன்பம் யாவும் சுவையில்லாமல் போய்விடும். நம்ம இன்பம் பாருங்க, எல்லாம் பாருங்க, ஐம்பொறிகள் தான் நம்மளுக்கு இன்பம் வருது. மெய்வாய் கண்மூக்கு செவி புலன்களினால் வரக்கூடிய அறிவு சிற்றறிவு. ஆன்மா அறிவுடைய ஒரு பொருள், ஆனால் அது புலன்களின் வழியாக வரக்கூடிய அறிவு சிற்றறிவு. நான் சொல்ல கருத்துன்று கேட்டுங்க. கண்ணுனால காட்டுறோம், மூக்குனால முகறோம், காதுனாலே செவி மடுக்கிறோம். ஐம்புலன்களால் வரக்கூடிய அறிவு சிற்றறிவு, அதுலேருந்து வரக்கூடிய அன்பும் சிற்றறிவு. நாளைக்கு நான் ஒரு பெண்ணை மணக்கிறேன், அவள் கூட இல்லற வாழ்க்கையில் நான் ஈடுபடு, ஏன்னா என்னை வைத்து நான் சொல்கிறேன். அவங்க கூட வாழறேன், கணவன் மனைவி நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழறோம். அப்போ நான் வாழ இந்த உலக வாழ்க்கையிலே அது என்னதுங்கன்னா பெண்கள் மூலி. இதில் பாருங்க, இது சபையில் சொல்கின்றேன், அதான் இதை உணர்ந்துக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். இன்பத்திலே பெரிய இன்பம் எதுனா காமம் தான். ஐம்புல இன்பம் எங்கே பெறுகிறதுனா ஒரு உயிர் காமத்திலே பெறுகின்றது. ஒரு லட்டு கண்ணில் மட்டும் இன்பம், வாயில் இன்பம். ஒவ்வொரு பொருளும் 2 பொறி 3 பொறிகளுக்கு மட்டும்தான் இன்பம் தரும். ஒரு மல்லிப்பூன்னு எடுத்துக்கிட்டால் கண்ணுக்கு இன்பம், மூக்குக்கு இன்பம். லட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கண்ணுக்கு இன்பம், வாய்க்கு இன்பம். ஒரு ரேடியோன்னு எடுத்துக்கினா காதுக்கு இன்பம். ஒரு சட்டைன்னு எடுத்துக்கினா உடம்புக்கு இன்பம். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு புலன் 2 புலன் தான் இன்பம் தரும். ஆனால் ஒரு பெண்ணுக்கானும் ஆணுக்கு பெண்ணும் தரக்கூடிய இன்பம் ஐம்புல இன்பம். ஒரு லட்டு கண்ணுக்கு இன்பம், வாய்க்கு இன்பம், அதே விட மாட்டோம். ஐயோ லட்டு. ஒரு மல்லிப்பூ மூக்குக்கு இன்பம், அதே நீங்கள் பெண்கள் விட மாட்டீங்க, விருப்பமாக சூடிக்கிறீங்க.
2 பொறி 3 பொறிகளுக்கு தரக்கூடிய இன்பத்தையே நம்மளால் சற்றுன்னு திறக்க முடியலன்னு சொன்னால், ஒரு லட்டு பாருங்கம்மா 2 பொறிக்கு தான் இன்பம் தருது, கண்ணு வாய். அதே விட முடியலையே, பொறின்னு சொன்னால் 5 புலன்கள், அதே விட முடியலையே. ஒரு பெண்ணுக்கானும் ஆணுக்கு பெண்ணும் தரக்கூடிய அந்த காம இன்பம் 5 புலன்களுக்கும் தருகின்றது, மெய்வாய். அப்போ அந்த இன்பத்தை யாருனால் திறக்க முடியுமா? அதனால்தான் எல்லாத்துலையும் தப்பிச்சவங்க கூட காமத்திலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியல. காரணம் அந்த இன்பம் ஐம்புல இன்பம். 5 புலன்களுக்கு இன்பம் தரக்கூடியது ஒன்று இருக்குமாயின் அதுதான் செற்றின்பமாகிய காம இன்பம். அதனால் காமத்துப்பால் என்ற ஒரு அதிகாரத்தை இதுவே வைக்கின்றார் நம்மளுடைய திருவள்ளுவர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 இயலை வைக்கின்றார். இயல் அப்போ சிந்திச்சு பாருங்கள். இதை ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் இது காரணம் இல்லாமல் சொல்லலை. காமம் என்கின்ற இன்பம் 5 புலன்களுக்கும் தரக்கூடிய இன்பம். இந்த இன்பத்தை விடவே முடியலனா, இந்த இன்பத்தை ஒருவன் அனுபவித்தால் இதை விட ஒரு இன்பம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கு, அதுதான் பேரின்பம். ஒரு பாவக்காய் சாப்பிட்டவனுக்கு தான் வேப்பலையோட கசப்பு இதை விட கசப்புன்னு காட்ட முடியும். ஒரு சர்க்கரையை சாப்பிட்டவனுக்கு தான் இதை விட தேனு தித்திப்புன்னு காட்ட முடியும். அதுபோல் இல்லற வாழ்க்கையாகி இந்த காம இன்பத்தை அனுபவித்த ஒருவனைத்தான் இதை விட பேரின்பமாக இறை இன்பம் இருக்கிறது என்பதை காட்ட முடியும். இல்லை என்றால் நம்ம ஒப்பீடு செய்ய முடியாது. இதை விட இது பெருசு அப்படிதான் உலக வாழ்க்கையில் காட்ட முடியும். இதை விட இது பெருசு, இந்த காலேஜை விட இந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு காட்டுறமே இல்லையா? அதுபோல் இந்த இன்பத்தை விட இந்த இன்பம் பெரியது நான். அப்போ அந்த காமத்தை விட ஒரு பெரிய இன்பம் இருக்குமான்னு கேட்டால் இருக்குது, அதுதான் பேரின்பமாக இறை இன்பம். ஏன்னா இதுக்கு கூட ஒரு வரையறதுக்கான வெறுப்பு இருக்குது. இது கூட சிற்று இன்பம், ஒரு கொஞ்ச நேரம் தான் இன்பம் தரும், அப்புறம் அந்த இன்பம் நீங்கிடும். ஆனால் இறைவனாகிய பேரின்பம் அதற்கு எல்லை இல்லை. அதான் சொல்கின்றார், ஆரா அமுதே அளவு இல்லா பெம்மானே. திருவாசகத்தை எவ்வளோ தெரியுமா சாமியை கொஞ்சம் பேசுகிற. தேனே கரும்பே தெளிவின் கரும்பே தித்திக்கும் எம்மானே. அதே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் எம்மானே. அப்போ ஆறா அமுதாச்சு, அது நம்மளை விடுமா? அவ்வளோ இன்பம் அதில் பொறிந்துது. கரும்பும் துவர்த்து போய்விடும், செந்தேனும் கைத்து போய்விடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆயினும் உலக இன்பங்களை விட்டுவிட நமக்கு மனம் வரவில்லை. வேறு இன்பம் இருப்பதாக சொல்லியும் நாம் அதை நம்புவதில்லை. பேரின்பம் என்பது உள்ளது என்று நாம் உறுதியாக நம்பி இருந்தால் அதை அடைவதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து அவ்வழியிலே சென்று இருப்போம். அவ்வாறு நாம் செல்லவில்லை. பேரின்பத்தில் நமக்கு உண்மையான உறுதியான நம்பிக்கை இல்லை என்பதையே இது காட்டுகிறது. அதனாலேயே உலக இன்பங்களை இறுக பற்றி கொண்டு இருக்கிறோம். நமது அறிவில் உள்ள மறைப்பே பேரின்பத்தை நோக்க விடாமல் சிற்றின்பத்தையே நாடும்படி செய்கிறது. இதெல்லாம் படிச்சுட்டே தானே இருக்கிறோம். அப்போ கூட நம்ம என்னதுங்க, இதை முடித்த உடனே பசி இந்த எது நம்ம குற்றம் இல்லை, அதை தான் சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம மாட்டின்னு இருக்கிறோம். இதை நீக்கிறதுக்கு நமக்கு முடியாது. இப்போ அவலக்கடலை விழுந்து நீந்தி நிற்கிறோமா, மூச்சு வாங்குது, நம்மளால் முடியல. ஆனால் அதை கயிறு போட்டு தூக்கிறதுக்கு படகுல ஒரு ஆள் உட்காந்துக்கணுமே, அதான் சுவாமி. அவன் தான் நம்மளை காப்பாற்றணும். அதனால தான் அவனை போய் பிடிங்கன்றோம். தினைக்கும் பூஜை பண்ணுங்க, அவன் தான் நம்மளை வேறு வழி இல்லை. இது எதனா சொல்யூஷன் இருக்குதானா? பூஜை செய்வது மட்டும்தான், தவம் செய்வது மட்டும்தான் வழி. அவனை வழிபாடு செய்வது தாங்க வழி, வேறு வழி கிடையாது. சிலர் பின்வருமாறு சொல்லுகிறார்கள். இப்பொழுதே பெற்று நுகர்ந்தற்குரிய ஐம்புல இன்பம் இங்கிருக்க இதை விட்டு போய் இதனிலும் சிறந்த இன்பம் உண்டு என்று நம்பி அதை பெறுவதற்காக தம்மை வருத்தி கொள்கிறீர்களே, அவர்களை போன்ற மூடர் வேறு யாருண்டு? தாகமாக இருக்கும் போது தண்ணீர் கிடைக்கிறது. கிடைத்த நீரை பருகி தாகத்தை தணித்து கொள்ளாமல் அதை வேண்டாம் என விலக்கிவிட்டு வேறு எங்கோ ஓரிடத்தில் தண்ணீர் இருப்பதாக கேள்விப்பட்டு அதை தேடி அலைந்து துன்புறுகிற கதையை போன்றதே பேரின்பத்தை விரும்பி செல்வது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களது அறிவில் உள்ள மறைப்பே இப்படியெல்லாம் அவர்களை பேச வைக்கிறது. அம்மறைப்பே ஆணவ மலம். ஆணவ மலம் பார்த்தோம் சொன்னால் மறைச்சிடுங்க. நாத்திகம்லாம் பேசுவாங்க, நாத்திகம் பேசி நாத்தழும்பு என்னென்னவோ அவங்க சொல்கிற விளக்கலாம் பார்த்தா என்னை விட சூப்பராக பேசுவாங்க. நீங்களாம் போனீங்கன்னா எங்கள் இவனே செய்ய வேறு சொல்கிறாரு, இவர் சொல்கிறது கூட நல்லா இருக்குது.
அவ்வளோ விசேஷமாக பேசுவாங்க. ஏன் அது நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா அங்கே போய் ஒரு 2 சொற்சங்கத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா இதை விட பெரிய இன்பமாக இருக்கும். ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம இருக்கிறோம். இல்லாத ஒன்றை காட்டி இது பக்கம் வாங்க இது பக்கம் வாங்கன்னு காட்டுறதுக்கும் பஞ்சு மிட்டாய் வண்டி எதிர்க்கவே நிற்கிது. வாங்க சாப்பிட்லான்னா உடனே ஓடுதா இல்லையா? பாப்பா இருக்குது, அம்மா கடையில் போய் நான் பிஸ்கட் வாங்கி தரேம்மா அண்ணன்னா அதை கேட்குமா, பக்கத்தில் எங்கள் பஞ்சு மிட்டாய் இருக்குது, பிஸ்கட் அப்புறம் வாங்கி நம்மளால் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றோம் ஓடுமா இல்லையா? அவங்க காட்டுவது உலக வாழ்க்கை, அது நம்ம ஆன்மா டக்குன்னு ஓடிடும். இது இறை இன்பம், உள்ளுக்குள்ளே தானே தேடணும், காட்சிக்கு புலப்பல்லல. அதனால் இந்த பக்கம் சார்வது கடினம்தான். உங்களுக்காக இப்போது நீங்கள் எல்லாம் நம்ம உங்களெலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு மட்டும் என்ன விளக்காமல் இருக்குது, நாங்களும் அந்த துன்பத்தில் தான் இருக்கிறோம். அதை நல்லா விளங்கி கொள்ளணும். இதை நம்ம இதை படிக்கிறதுக்காக எங்களுக்கு மட்டும் அதை நீங்கிடுச்சா, எங்களால் அதை ஒளிஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நம்மளுக்கும் இருக்குது. ஏன் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் இன்ப துன்பம் தான். மாறுத சுழலே கட்டுண்டு நித்தம் நித்தம். அப்போ இந்த சுழலில் விழுந்துருந்தால் நாங்களும் இருக்கிறோம். அப்போ என்ன, அந்த வழி நம்மளுக்கு குருநாதர் காட்டியிருக்கின்றார். அது இறைவனை பற்றினபடியாலே நம்மளுக்கு இந்த துன்பம். சுவாமி நிழலில் நிற்கிறோம், அதனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொடை மாதிரி அவன் நிற்கிறதுனால நம்மளுக்கு அந்த நனையில் அவ்வளோதான். ஆனால் மழையில் தான் இருக்கிறோம், அந்த கொடை நம்மளை தாங்கி நிற்குது. அந்த மழையை நிற்கிறதுனால நம்மளுக்கு ஜலதோஷம் வரலை, பிணி வரலை, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கொடை நம்ம தாங்கி நிற்கிது. ஆனால் கொடையிலே ரொம்ப நேரமாக நிற்கக்கூடாதுல்ல, என்ன தான் காலில் தண்ணி பட்டுன்னு தான் இருக்குது. அப்போது அந்த இறையாகிய கொடையிலே, அப்போ குருநாதராகிய கொடை வந்துருச்சு. அந்த கொடை எது? குருநாதர். அவர் சொன்ன உபதேசத்தை நின்று இருக்கிறோம், அந்த காப்பாக நின்று இருக்கிறோம். ஆனால் அந்த குருநாதரை வச்சுன்னு சொன்ன உபதேசம் தான் அந்த கொடை. அங்கேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது, அந்த கொடையை வச்சுன்னு வீட்டுக்கு வரணுமா இல்லையா? இப்போது இது நல்ல விளக்கம் பாருங்கள். வழியில் வரோம், மழை பெய்யுது, நல்ல மழையில் மாட்டிடணும். அங்கேருந்து இங்கே வரணும், என்ன பண்ணுறது? கொடை ஒருத்தர் கொடுத்துட்டேன், கொடை கொடுத்துட்டு நின்றுட்டோம். இப்போ மழையில் பாதுகாப்பாகிட்டோமா இல்லையா? மழை நம்ம மேலே படல, பாதுகாப்பாக கொடையில் நின்றுட்டு இருக்கிறோம். எவ்வளோ நேரம் கொடையிலனாலும் மழை நம்ம மேலே படல, ஆனால் பாதத்தில் நீர் ஓதுதா இல்லையா? அப்படியே காலில் தண்ணி குத்தி குத்தி தண்ணி உள்ளே வந்து சீதளம் பிடிக்கும், ரொம்ப நேரம் நிற்கும். ஆனால் மழை நம்ம நினையில நின்றுன்னு இருக்கிறோம். நம்மளோட இலக்கு என்ன? அங்கே நிற்குதுல, கண்டிகிலிருந்து வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம அதுக்கான பலன் கிடச்சிச்சு. அன்றைக்கான மழையிலேருந்து நம்ம பாதுகாப்பாகிட்டோம். வீட்டுக்கு வரும், காலை துடைப்போம், தலையை தோட்டம், கோடையை சுருக்கி ஓரமாக வச்சுட்டு வீட்டில் போய் உட்கார். இது உலக வாழ்க்கையிலே இந்த உவமையை அப்படியே வைத்து நோக்குங்கள். இந்த உலகமாகிய அவலத்திலே நம்ம விடுக்கிறோம், அவல மழை நம்ம மேலே அவலக்கடல் விழுந்துணும், அந்த மழையில் நின்றுங்கிறோம். அப்போ அக்ஞானமாகிய அந்த ஆணவ மழையில் நிற்கிறோம். குருவாகிய நம்ம ஞான ஆசிரியர் வந்து நமக்கு உபதேசம் செய்து அந்த கொடையை கொடுத்துட்டார். உபதேச மந்திரம் வாங்கியாச்சு, இப்போ கொடையை புஷ்டம் டக் புச்சாச்சு, நின்றுங்கிறோம். இப்போ அக்ஞானம் முழுசாக நம்ம மேலே வந்து படலை, ஏன்னா கொஞ்சம் விளக்கம் பெற்றுருக்குது, ஏன்னா உபதேசம் சட்டுன்னு வராது. அப்போ அந்த கொடையில் நின்றுட்டோம். அவள் தாங்க குருநாதர் உபதேசம் பண்ணார், பண்ணிட்டாருங்க, அவ்வளோதான், தீட்சை வாங்கிட்டோம், முடிஞ்சிச்சு. அப்படி இருந்துட்டு தினைக்கும் இப்போ வேலைக்கு போவா, சாப்பிடு, படு, மனைவி மக்களோட சுற்று, பீச்சுக்கு போ, பார்க்கு போ, இப்படியே வாழ்ந்துட்டோம் சொன்னால் அந்த மந்திரத்தினால எத்தனை பலன் இருக்குதா? இல்லை இல்லை. இந்த ஒரு வாட்டி சொல்லிட்டேங்க, தினைக்கே வேறு எங்கெங்க உட்கார்த்து காலையில் எழுந்தணும், சிவாய நம்ம விபூதி வைக்கணும், மந்திரம் ஜபம் சொல்லணும், அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, டைம் வேறு இல்லை. சட்டுன்னு சொல்லுங்கள், முக்திக்கு போகிறதுக்கு எதனா வழி இருக்குதா? நெட்டில் கூகுள் பேயில் அனுப்புகிற மாதிரி வழி இருந்தால் சொல்லுங்கள். டக்குன்னு கணக்காமல் டைப் பண்ணி போட்டு டக்குன்னு வேலை பண்ண, இதை முக்திக்கான வழி இது. பலகாலம் சித்திக்கணுமா, பலகாலம் அதை கேட்கணுமா இல்லையா? அப்போ குருநாதர் அந்த மந்திர உபதேசமாக கொடையை கொடுத்துட்ட, மழையில் நிற்கிறோம், அந்த மழை படாமல் இருக்கும். ஆனால் அங்கேருந்து நடந்து வருவதற்கான முயற்சி நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுதான் தினைக்கும் என்ன பண்ணணும், இறைவனை வேண்டி அந்த செயலை மேற்கொள்ளணும். இதுக்கு பேர் தான் என்னென்னா, அப்போ நம்ம கேட்டவற்றை நம்ம அதை செயலை மேற்கொண்டால்தான் நம்மளுக்கு அந்த பயன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ண, அந்த குரு உபதேசத்தை தினைக்கும் மந்திரம் என்ன சொன்னார், அந்த மந்திரத்தை ஜபம் செய்வது, அனுஷ்டானம் செய்வது, சிவபூஜை செய்வது, கோவிலுக்கு போகிறதுனா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கண்டியிலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த தூரம் தான் இந்த பூஜை பண்ணுறது. பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா வீட்டுக்கு வரமே இல்லையா, இங்கே வந்தோடனே கொடை வேலை முடிஞ்சிச்சு, முழுசாக வீட்டில் போய் உட்காந்துரும். அதான் வீடு பேராகி இறைவன் திருவடி. அப்போ அந்த கொடைக்கான வேலை முடிஞ்சிச்சு, அந்த மந்திரத்துக்கான பலன் முடிஞ்சு. அப்போ இறைவனோட கதை 2 கலது. அதான் வீடு இங்கே வந்துட்டால் பாதுகாப்பு. வீட்டுக்கு வந்தால் தான் ஜனங்களுக்கு பாதுகாப்பு, வீடு பேருக்கு போனால் தான் ஆன்மாவுக்கு பாதுகாப்பு.
இந்த உடம்புக்கு பாதுகாப்பு எது? இந்த வீடு. ஃபஸ்ட்டு வீடு இது. இந்த உடம்புக்கு பாதுகாப்பு இந்த வீடு. அப்போ ஆன்மாவுக்கு பாதுகாப்பு எது? இறைவனாகிய வீடு பேர். வீடு பேருனா பாதுகாப்புன்னு அடைக்கலம். வீடுனா அடைக்கலம். எல்லாரும் வீடு ஏன் அதுக்கு பேர் வச்சுக்கிறோம்? அடைக்கலம். இந்த உடம்புக்கு அடைக்கலம். நாய் வீடு, குருவி வீடு, பொய் வீடு. ஆன்மாவுக்கு வீடு பேர் எது? இறைவனோட திருவடி. அதான் வீடு பேர். அதான் வீட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நெய்ந்து நெய்ந்து உருக வேண்டும் நான் உருகி நிற்கு நிற்கு வீட வேண்டும் நான் போற்றி நின் அம்பலத்தை ஆடும்போது அப்படிப்பட்ட திருவடியை நான் நாட வேண்டும்னு அற்புதம் பாடியிருப்பேன். அப்படிப்பட்ட வீடு பேர்னா என்னோட திருவடி. அதான் வீட வேண்டும் நான். துணை பொருள். நாம் பிறருக்கு உதவியாக இருக்கும் வரையில் உலகம் நம்மை மதிக்கிறது. இவரால் இனி நமக்கு உதவி இல்லை என்று தெரிய வரும்போது உலகம் நம்மை புறக்கணிக்கிறது. எனவே உலகத்தார் உற்ற சார்பு ஆகார் என்பது விளங்கும். இது கருதிய இறைவனது திருவடி ஒன்றே உயிர்களுக்கு பற்றுக்கோடி என்றும் பிறவி துயரத்தை போக்கும் மருந்து என்றும் பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். தாளலால் துணையும் இல்லை என்பது அப்பர் பெருமான் அருளிய. தாள்னா திருவடி. இறைவனோட திருவடி இருந்தாலும் நம்மளுக்கு துணை கிடையாது. இப்போ சரசமாகறாங்க, எல்லா அம்மா இருக்கிறாங்க, எல்லா அம்மா நம்ம ஒரு நாள் பேசுவாங்க, ஒரு நாள் பேச மாட்டாங்க. அப்போ என்ன தெரியுது? இது நிலையான உறவு கிடையாது. ஒரு நாள் நம்ம போய் நல்லா பேசுவாங்க, ஒரு நாள் பார்த்தா இப்படி போயின்னே இருப்பாங்க. இது உலக வாழ்க்கை. நான் சொல்வது எல்லாரும் நம்ம கண் கூட பார்க்குறோமே இல்லையா? கோயிலுக்கு வராங்க, எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டே பேசிக்கிறாங்களா? அவருக்கு ஏதோ டென்ஷன் இருக்கும், இவருக்கு ஏதோ டென்ஷன் இருக்கும், அவருக்கு ஏதோ ஒரு நாள் வருவாங்க எனக்கு பால் கொடுக்கணும்னு பேசாமல் இருப்பாங்க, ஒரு நாள் வருவாங்க நீங்கள் பூ கொடுக்கணும்னு பேசாமல். என்னது? இதான் உலக வாழ்க்கை. நிலையாக இருக்க மாட்டார். நம்ம கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன அழுதிட்டு சொல்ல முடியாது. உடம்பே கூட இல்லை, சொந்த பந்தமாக கூட இருக்க போகுது. தாய் தான் மகனிடம் கடைசி வரை அன்பாக இருப்பாள், துணையாக இருப்பாள் என்பார்கள். ஆனால் அவளும் இப்பிறவியில் மட்டும்தானே இப்படி இருக்க முடியும். இப்பொழுது தாயாக இருப்பவள் மறுபிறவியில் யார் வயிற்றிலோ பிறந்து அவளை தாய் தாய் என்று சொல்லுவாள். அப்பொழுது இந்த மகனை நினைக்கவா போகிறார்? எனக்கு தாயாகியவள் என்னை இங்கு இட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள் என்று நாளடி கூறுகிறார். எனக்கு தாயாகி ஆள் என்னை இங்கு இட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள். எனக்கு தாயாகி ஆள் என்னை இங்கு இட்டு தனக்கு தாய் நாடியே சென்றார். இப்போ எங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு பிறவி கொடுத்து என்னை தாயாக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒரு மாண்டாங்கன்னா அவங்க இன்னொரு வயிற்றில் போய் இன்னொருத்தவங்களுக்கு தாயாக மாறினாங்களா இல்லையா? இப்போ எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அடுத்த பிறவியில் போயிட்டு இப்போ காக்காவுக்கு குழந்தையா பிறகுன்னு வச்சுப்போம், முட்டை பிறகு. அப்போ அவங்களுக்கு தாய் யார்? காக்கா தான். அப்போ அவங்களுக்கு இன்னொரு தாய் வந்துடுது. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு இன்னொரு தாய் வந்துடுவாங்க. அப்போ தாய் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்பிறப்புக்கும் நம்ம தாய் தந்தை யார்? சுவாமி. காக்காவானாலும் நாயானாலும் பூனையானாலும் ஆனை பூனை குதிரை எதுவானாலும் நம்மளுக்கு தாய் தந்தை யாருங்க? சிவபெருமான். அவன் மாறுதல் உட்பட மாட்டான். இது ஊர்ந்து சிந்திச்சு பாருங்கள். இப்போ நம்ம அம்மா இருக்கிறாங்க, என்னை எத்தனை நாள் பேணி பாதுகாப்பாங்க? நான் இல்லைன்னா என் புள்ள அழுவோம். எத்தனை நாள் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. என்றைக்கே ஒன்று நீங்கள் தானே போகிறாங்க. அதான் நம்ம பட்டினத்தார் அழுத்து பாடுற ஈரைந்து திங்களாய் இன்று பெற்று அங்கமெல்லாம் அங்கமெல்லாம் எவ்வளோ தாய் கஷ்டப்பட்டு ஒரு பிரசவித்து ஒரு குழந்தை மகப்படுது. அந்த தாய் வேகு தேவுடல் அழுகிறார் பட்டின. எல்லாத்தையும் பொண்ணை துறந்தார், பொருளை துறந்தார் வாழ்க்கை. தாய் அன்பை துறக்கும். ஜீவான்மாக்களை உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்கின்றேன். அன்னையும் பிதாவும் முன்னறிய தெய்வம். அன்னையும் பிதாவும் மனம் கஷ்டப்பட்ட குழந்தைகள் நற்கதி அடையாது. எவ்வளவு அறந்தவும் செய்து பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டாலும் கூட தாய் தந்தையரை வெறுத்து குழந்தை மெய்ஞானத்தை உணர்ந்து கொள்ளாது. இது வேத வாக்கு. குழந்தை அறந்தவன் அடிய செய்து கூட தாய் தந்தையருக்குரிய உபசரணை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை பிறவி எடுத்ததுக்கான பயனை எய்தாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு சோறு போடாமல் ஊர் உலகம் சோறு போட்டிருந்தா குழந்தை மொழிந்துடுமா? தாய் தந்தை. ஏன்னா இப்பிறவிலே நான் இப்போ தொண்டு பண்ணுவதுக்கான காரணம் அது என்னோடய தாய் தந்தையை. இந்த உடம்பை எனக்கு கொடுக்கணும்னா என் திருவள்ளுவர் பையனை நான் எப்படி படிக்க முடியும்? இந்த உடம்பை எனக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த உயிருக்கு அவங்க சொந்தம் கிடையாது. உணவு ஜீவான்மாக்களாக பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் நீர் மூலியமாக மேகத்தை அடைந்து, மேகத்தின் மூலியமாக மழையின் மூலியமாக நிலத்திற்கு வந்து, நிலத்திலே நெல்மணிகளாக விளைந்து,
அந்த நெல்லின் வழியாக அன்னமாக மாறி தந்தையின் வயிற்றிலே சென்று அங்கே 2 காலம் கருவுற்று அதன் வழியாகவே தாயின் யோனியின் வழியாக விந்துவாக சென்று அங்கே சுரோனிதமாக கூடி அங்கே ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஒரு சுரோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகழ்ந்து திறந்து பதும அரும்பு கமடமிதென்று பார்வைமை வாய் செவி கால் கைகள் என்று உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 நின்று நிறைந்து மடந்தை புவியில் விழுந்து உதரமகன்று தாய் செவியாகிய சூழ்நிலை வந்து அப்பேற்பட்ட உதரமகன்று புவியில் விழுந்து பாடினது இவனே செய்யலை பட்டினத்தை. அப்பொழுது அந்த விந்து சுரோனிதத்தை கலந்து ஜீவான்மாக்கள் தாயின் வயிற்றில் சென்று கரு உருகின்றது. பாருங்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய தத்துவம் எப்படி ஆன்மாக்கள் வந்து உடம்பு பெருகிறது பாருங்க. நெல்லாக வந்து ஆன்மாக்கள் மழை துளியாக பூமிக்கு வந்து நெல்லாக மாறி இப்போ நான் சாப்பிடும் போது என் வயிற்றுக்குள்ளே ஆண்கள் வயிற்றுக்குள்ளே போய் தந்தையார் வயிற்றுக்குள்ளே இருந்து கருவாக அந்த ஆன்மாக்கள் அந்த விந்துவில் சேர்ந்து விந்து வழியாக தாய் வயிற்றில் சென்று அந்த ஆன்மா அங்கே சுரோனிதத்தில் கருமுட்டையிலே பதிந்து அந்த உடம்பை தனக்கு ஏற்றாறு போல் இறைவன் படைத்து தருகின்றான். இப்போ இவனை செய்ய எப்படி இருக்கிறாரு? டக்குன்னு சொல்லுவோம், ஏதோ பார்க்கறதுக்கு நல்ல பல நல்லா குண்டாகிறாரு. இந்த உடம்பை யார் கொடுத்தா? சுவாமின்னு கொடுத்தா. யுவனேசுக்கு இந்த உடம்பு, தருணுக்கு இந்த உடம்பு, சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் இந்த உடம்பு தான். இந்த உடம்பு எது? வினையின் காரணமாக வருது. ஒருத்தர் சாப்பிடவே மாட்டான், குண்டாக இருப்பான். ஒருத்தன் 5 தட்டு சாப்பிடுவான், ஒல்லியாகவே தான் இருக்கும். அழகுலாம் இப்போ நான் அழகாக இருக்கிறேன், இது என் திறமை கிடையாது. ஒருத்தன் வந்து உலக அழகி உலக அழகன், அவன் திறமையாது, அது அவன் திறமை கிடையாது. இறைவன் அவனுக்கு வகுத்து கொடுத்த உடம்பு அது. அவன் வினைப்படி அந்த உடம்பு வந்து இந்த உடம்பு எனக்கு கொடுத்தது யார்? இறைவன். இப்போ யுவனேசுன்ற அந்த உயிருக்கு இந்த உடம்பு இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், இவன் இந்த வயசில் இதை பண்ணணும், இந்த வயசில் இதை செய்யணும், இந்த வயசில் இந்த நேரத்தில் இப்போ 2024 10ஆம் தேதி 12வது மாதம் இங்கே உக்காஞ்சி இந்த 6:30 இந்த சொச்சங்க செய்யணும். இன்னி வரைக்கும் சுவாமி எழுதி வைத்திருக்கு. அவன் செய்கிறான், நம்ம ஒரு கருவி, அவன் எல்லாம் செய்துட்டுருக்கிறான். அப்போ ஆன்மா எப்படி வந்து உடம்பை பெறுது பார்த்தீங்களா? அப்போ இந்த உடம்பு, அப்போ அந்த தாயை நம்ம எப்படிலாம் மதிக்கணும். அதுக்காக தூக்கி தினைக்கும் கொஞ்சம் சொல்லலை, மனதில் வச்சுக்கணும். நாடகம் அது, சும்மா நடிப்பு காட்டக்கூடாது. நம்ம ஏதோ ஸ்டேட்டஸ் போடுறதுனாலையோ புடவை நகரத்துக்கு கொடுக்குறது மட்டும் அன்பு கிடையாது. அன்பு உள்ளுக்குள்ளே இருக்கணும். சில குழந்தை வெளிக்காட்டும், சில குழந்தை காட்டாது. அதனால் அந்த குழந்தைக்கு தாய் மேலே அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அன்பு உள்ளே வச்சுருக்கோம். சில குழந்தை வெளிப்படுத்தி காட்டும், சில குழந்தை காட்டுது. ஆனால் தாய் தந்தையரே ஒருபோது, ஏன்னா கடை தர முடியாது. இது நான் சொல்ல அவையாது, அன்னையை போய் தான் முடியாது. ஆலயம் தொழுவது எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தது. ஏன்னா இந்த உடம்பை கொடுத்தது நம்மளுக்கு தாய் தந்தை அவங்கள. ஏன்னா அதனால தான் பாருங்கள், திருமணத்தப்போ எதுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க? இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்து பேணி பாதுகாத்து இவ்வளோ நாள் பிரம்மச்சரியத்திலே இருந்த என்னை கிரகஸ்தலத்திலே புகுத்துகிறாள் நம்ம தாய் தந்தை. இத்தனை நாள் அம்மா அப்பா இவ்வளோ நாள் என்னை பேணி காத்தீங்களே, இன்றைக்கி இன்னொரு மங்கையிடம் என்னை ஒப்படைக்கும். அப்போ அம்மா என்ன பண்ண சொன்னாங்க, கண்ணா இந்தமாரி இவ்வளோ நாள் என்னை உன் கூட பார்த்தோம், இனி நீ ஒரு வாழ்க்கையை வாழ, இல்லறத்திலே நீ போய் கிரகஸ்தரனாக மாறவே. அப்போ தான் அந்த தாய் தந்திருக்க பாத பூஜை செய்து அவர்களோட கடமையை நம்ம நிறைய. அதெல்லாம் நம்ம சிந்திச்சிக்கணும். ஏன் இவ்வளோ சொல்ல வரேன்னா, அதான் இந்த வரி சொல்லுது, எனக்கு தாயாகி யாழ் எனக்கு இங்கிட்டு தனக்கு தாய் நாடியே செல்வம். இப்படியெல்லாம் இருந்தால் கூட தாய் தந்தையே என்னை ஒரு நாள் விட்டு என்னை விட்டு போய்கிறார். அவள் உணர் தாய் தன்னோட பிறப்பு வந்தது. அப்போ நம்மளுக்கு இந்த தாயே நம்மளுக்கு இவ்வளோமே நம்மளை அன்பு வைக்கும் போது சிந்திச்சு பாருங்கள். ஒரு பிறப்பு என்னோடய ஆன்மா ஏதோ, அவங்க ஆன்மா ஏதோ, இப்பிறப்பில் ஏற்பட்ட ஒரு பந்தமே நம்மளை பிரிக்க முடியாத இவ்வளோ பெரிய இன்பத்தை தருதுன்னு சொன்னால், அவப்பட்ட 7 பிறப்பு 84 லட்ச வகைகளையும் தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய சங்கரனை நம்ம எப்படி பிடிக்கணும்? அவனை எப்படி கொஞ்சணும்? அவனுக்கு எப்படி அன்பு செலுத்தணும்? அவன் அல்லவா நம்மளுக்கு 7 பிறப்பும் தாய் தந்தையமாக இருக்கிறான்.
நடலை வாழ்வுதனை என் கொண்டு செய்கிறேன் நானிலேன் சுடலை சேர்வது சொற்பரமானமே. அதான் அப்பர் பெருமான் பாடுகிறார். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு ஓர்ப்பு வந்து சங்கரன் தாளை பணிய வேண்டும். சங்கரத்தாளை பணியாமல் நம்மளுக்கு கடை தேர வழி கிடையாது. அப்போ இறைவன் தாளண்டி நம்மளுக்கு வேறு துணை நம்மளுக்கு கிடையாது. அப்போ 7 பிறப்புக்கும் நம்மளுக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறான் யாருங்க? சாமி. அவனை விட்டு இல்லாமல் நான் பிறக்கும் போதும் இருந்தான், நான் இறக்கும் போதும் இருப்பான், நேற்று இருந்தான், இன்றைக்கி நாளைக்கே இருப்பான். பைரவர் இப்போ பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம், நாளைக்கு இருப்பார், நாளைக்கு 10 வருஷங்க, 20 வருஷம், 50, 2100 அவர் இருப்பார். நம்ம அதுதான் வாழ்க்கை. இறைவன் அப்படியே நிலையாக இருப்பவர், நம்ம அப்படி கிடையாது. ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணுங்க? அறத்தை ஈட்டி கொள்ள வேண்டும். இந்த உடம்பு இருக்க வரை அறம் செய்துக்கணும். ஆமாம், உடம்பு ஒரு நாள் நீங்கள் பட்சம் நம்ம அவன் திருவடியை சென்று அடையணும். இப்படி உறவு நீங்காமல் என்றும் எல்லா உயிர்களுக்கும் எவ்விடத்தும் தாய்போல் இருந்து அருள் புரிகிறவன் இறைவன் ஒருவனை. தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே தோன்றா துணையாக இருந்தனன் தன்னடியோங்களுக்கே எனவும் புந்தி வட்ட திடைப்புக்கு நின்றானையும் பொய்யன்பனோ எனவும் அப்பர் அருளிய மெய்மொழிகளே கடவுள் உண்மையையும் உயிர்களுக்கு அவன் துணை பொருளாய் நிற்றலையும் தெளிவாக புலப்படுத்துகின்றன. ஆயினும் சிலர் கடவுள் உண்மையை மறுத்து பின்வருமாறு கூறுவர். வண்ணமையில் கண்ணை கவரும் அழகினை உடையதாய் விளங்குகிறது, அதற்கு யாரும் அந்த அழகை தரவில்லை. சின்ன குயில் இனிமையாக கூவுகிறது, அதற்கு யாரும் அந்த குரல் இனிமையை தரவில்லை. அவ்வாறே இவ்வுலகின் அமைப்பிற்கும் யாரும் காரணமில்லை. ஆனால் சமயவாதிகள் கடவுளே அனைத்திற்கும் காரணம் என்று கூறி உலகத்தாரை மயக்குகின்றனர். அவர்கள் கூற்று நகைப்பிற்குரியது. மலடிக்கு மகன் ஒருவன் இருந்தானாம், அவன் முயற்கொம்பில் மீது ஏறினானாம், வானத்தில் பூத்த மலரை பறித்தனாம். இப்படிக்கு கூறினால் நகைப்புதானே உண்டாகும். அப்படி இருக்கிறது அவர்கள் பேச்சு. ஆதலால் இறைவன் ஒருவன் உண்டு என்பது பொய். இந்த முறையில் கடவுள் மறுப்பாளர் கூறி போவர். அவர்களது அறிவில் உள்ள மறைப்பே இப்படி பேச வைக்கிறது எனலாம். அம்மறைப்பே ஆணவ மலம் எனப்படுகிறது. 3 வழிகள். ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு 3 வழிமுறைகள் உள்ளன. சுருதி, யுக்தி, அனுபவம் என்பன அவை. சுருதி என்பது உயர்ந்தோர் சொன்ன நூல்கள். யுக்தி என்பது நம் பகுத்தறிவினால் ஆராய்ந்து அறிவது. அனுபவம் என்பது நம் வாழ்க்கையில் நாமே தெரிந்து கொள்வது. பவத்துயர் முதலியன உண்டு என்பதை 3 வழிகளில் நாம் உணர்ந்து கொள்ள இயலும். அவ்வாறாகவும் மாந்தர் அவற்றை அறியாதவராய் அவையில்லை எனவும் சாதிப்பர். ஆதலால் அதற்கு காரணமாய் அவர்களின் அறிவை மறைத்திருக்கின்ற பொருள் ஒன்று உண்டு என்பது துணியப்படும் என்று இச்செய்யுளில் கூறுகிறார் ஆசிரியர். பவத்துயர் முதலியன உண்டு. பவம்னா பிறவியாகிய துன்பம், அதெல்லாம் இருக்குதுன்றது தான் உணர்ந்து கொள்ள இயலும். அவ்வாறாக, அதாவது இந்த குறட்பா முடிஞ்சிருச்சு. இது என்ன சொல்லுச்சுன்னா, இந்த குறட்பா கூறிய செய்தி என்னவெனில், அதாவது ஆணவ மறைப்பு தான் அனைத்திற்கும் காரணம். கடவுள் இல்லை என்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஆணவ மறைப்பு வந்து அக்ஞானத்தை சொல்லும். அப்படி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அது ஆணவத்தோடைய செயல்தான் சொல்லி இத்துடன் இந்த குறட்பாவை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். நம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.